வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல 1 இல்ல 2 இல்ல 3 ரெசிபி பார்க்க போறோங்க. உங்களுக்கு மைலோ பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல நம்ம மைலோ டைனோசர் பண்ண போறோம். மைலோ டைனோசர் பண்றதுக்கு நம்மளுக்கு கண்டென்ஸ் மில்க் தேவை. அந்த கண்டென்ஸ் மில்க்கையுமே நம்ம வீட்டில தான் பண்ண போறோம். ஒரே ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் தாங்க இந்த கண்டென்ஸ் மில்க்ல சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னா உங்க கண்டென்ஸ் மில்க் கடையில் வாங்குற கண்டென்ஸ் மில்கோட சூப்பரா இருக்கும். வெறும் 3 பொருளை வச்சு நீங்க ஈஸியா வீட்டில் பண்ணிடலாம். அடுத்ததா ஹாட் மைலோ பண்ண போறோம். நீங்க 90s கிட்ஸா இருந்தா கட்டாயம் மைலோ என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே ஒரு ஸ்பூனை கையில போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியா இருக்குங்க. பை தி வே, இது மைலோக்கான பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் ட்ரை பண்ண ரெசிபி ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறதுனால உங்களோட ஷேர் பண்றேன். முதல்ல நம்ம கண்டென்ஸ் மில்க் தான் பண்ண போறோம். என்னதான் மார்க்கெட்ல டின்ல டியூப்ல நிறைய பிராண்ட் கண்டென்ஸ் மில்க் வித்தாலுமே வீட்டில் பண்ணும்போது அதோட டேஸ்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். முக்கியமாக 6 லிட்டர் பாலில் உங்களுக்கு ஒரு பெரிய கேன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வருங்க. ஸோ வீட்டில் பண்ணுறது டேஸ்டி மட்டும் இல்லைங்க, எக்கனாமிக்கலும் கூட தான். அதுவும் வெறும் 3 பொருள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்கில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே பால் சூண்டிடும். அதனால நல்ல ஒரு வைடு ஹெவி பாட்டம் கடாயில் 6 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால்லேயே நம்ம சக்கரை சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மொத்தமா இந்த 6 லிட்டர் பாலுக்கு நமக்கு 1 கப் சக்கரை தேவைப்படும். இப்போ 3/4 கப், கடைசியா அணைக்கிறதுக்கு முன்னாடி 1/4 கப் சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நீர்த்து போகும். கலந்து விடுங்க. சக்கரை நல்லா கரையட்டும், கரைஞ்சு கொதிக்கட்டும். நீங்க நல்லா வைடு மவுத் இருக்கிற பேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே எவாபரேட் ஆகி பால் சீக்கிரம் திக்காயிடும். அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு நீங்க கலரி விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி சைட்ஸ்ல சேர்ற ஆடை எல்லாத்தையுமே நீங்க ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வாங்க. அப்போதான் பால் நல்லா திக்கா மலாய் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளேமை நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் பால் வச்சுட்டு அங்கே இங்கேயும் போயிடாதீங்க. எப்போ வேணாலும் பால் பொங்கும். கிளறிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காம நல்லா வரும். கடாயை பொறுத்த வரைக்கும் நல்லா அடிகனமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்க கொதிக்க உங்களுக்கு பால் சுண்டி கம்மியாயிட்டே வரும். அதே சமயம் பால் திக்காயிட்டே இருக்கும். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்கை மைலோவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த டெசர்ட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் பேக்கிங்க்குமே உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் பண்ணிட்டு ஒரு கிளீனான கிளாஸ் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் 3 நாளைக்கு நல்லா இருக்கும். பால் சம்பந்தமான பொருளுங்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி நான் இன்னொரு சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேங்க. அதோட வீடியோவுமே உங்களுக்கு 1 or 2 டேஸ்ல வரும். பாருங்க, நம்மளோட பால் அப்படியே திக்கா எடுத்து ரொம்ப சுண்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு பால்கோவா மாதிரி ஆயிடும். அதனால கரெக்டான பதத்தில் நீங்க ஆஃப் பண்ணணும். எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பேஸ் தெரிய ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க மீதி 1/4 கப் சர்க்கரையுமே இதை சேர்த்துருங்க. முன்னாடி ஒரு 3/4 கப் சேர்த்திருந்தோம் இல்லையா, அடுப்பு ஆன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 1/4 கப் சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜ்ல சேர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப நீர்த்து போகாம திக்காவே இருக்கும். ஸோ 1/2 கப் ஃபுல் க்ரீம் பாலுக்கு நான் 1 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நான் ஸ்டோர் பாட் சர்க்கரை இல்லைங்க, ரேஷன் சுகர் தான் யூஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு 1 கப் கரெக்டா இருந்தது. நீங்க கடையில வாங்குற சர்க்கரை யூஸ் பண்றீங்கன்னா அதோட ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது 1-2 ஸ்பூன் குறைச்சலா சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதுதாங்க நான் சொன்ன அந்த மேஜிக் இன்கிரீடியன்ட். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. இப்போ லம்ஸ் ஏதாவது இருந்தா அந்த பால் எடுத்து திரியா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரண்டி வச்சுட்டு நீங்க மசிச்சு விட்டாலே உங்களுக்கு கரைஞ்சு வரும். பேக்கிங் சோடா எதுக்கு சேர்த்தோம்னு யோசிக்கிறீங்களா? பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கிரீமியாவும் ஃபிளஃபியாவும் இருக்கும். நம்ம நிறைய சேர்க்க போறது இல்லைங்க, ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு தான் சேர்க்க போறோம். அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம கடையோட டெக்ஸ்டர் கொண்டு வரணும் இல்லையா, அதனால இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே பிளெண்டர் ஜாருக்கு மாத்திட்டு 2-3 தடவை பல்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா நைஸா அரைஞ்சிரும். இதை வடிகட்டி மூலமா நம்ம வடிகட்டணும்னா கிரீமியான கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆயிடும். நம்ம அரைக்கிறதுனால மேல எதுவும் பெருசா திப்பி எல்லாம் நம்மளுக்கு மாட்டாதுங்க. ஆற பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்காயிட்டே போகும். முதல் பேட்ச் அரைக்கிறதுக்கும் 2வது பேட்ச் அரைக்கிறதுக்குமே எனக்கு திக்னஸ்ல அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அப்படியே திக்கா கிரீமியா கூயா பாக்குறதுக்கே சூப்பரா இருந்தது. கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க எந்த ஸ்வீட்டுக்குமே யூஸ் பண்ண மாட்டீங்க, இதை அப்படியே சாப்பிட்டுருவீங்க. வடிகட்டினதுக்கு அப்புறமா நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தடவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரீமியான ஃப்ளஃபியான கண்டென்ஸ் மில்க் ரெடி. ஸோ பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் 30 to 40 rupees தான் இருக்கும் நீங்கள் வாங்குற பேக்கெட்டை பொறுத்து. அதுக்கப்புறமா சக்கரை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, கேஸுக்கான செலவு, அவ்வளோதாங்க. ஹார்ட்லி உங்களுக்கு 50 rupeesக்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் நம்மளோட கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால நம்ம டபுள் ப்ரைஸ் கொடுத்து கடையில் வாங்குறோம். பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரியுது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்த்து தான் நம்ம மைலோ டைனோசர் பண்ண போகிறோம்.
மைலோ டைனோசர்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கோல்டான மைலோ ட்ரிங்க். அதில் மேலே பார்த்தீங்கன்னா மைலோ ஓவர்லோடடாக இருக்கும். இப்போ மைலோ டைனோசர் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சில்லுன்னு திக்காக இருக்கணுங்கிறதுக்காக கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்ணுறோம். மேலே பார்த்தீங்கன்னா தாராளமாக மைலோ தூவி விட்டு சாப்பிடும்போது அந்த மைலோ கிரன்ச்சியாக மாட்டும் நம்மளுக்கு வாயில். அதுதாங்க டேஸ்ட்டு. உங்களுக்கு எந்த டம்ளர் வேணுமோ அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. கீழே 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைலோ சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நான் 2-3 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம 2 லேயராக பண்ண போகிறோம். இந்த மைலோட அளவு கண்டன்ஸ் மில்கோட அளவெல்லாம் உங்களோட டம்ளருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கண்டன்ஸ் மில்க் மேலே கொஞ்சமாக வார்ம் பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்க போகிறோம். ஸ்டிர் பண்ணும்போது கீழே இருக்கிற மைலோ நம்மளுக்கு கரைஞ்சு வரும். உங்களுக்கு வாயில மைலோ திப்பி திப்பியா மாட்டுறது பிடிக்கும்னா நீங்க வார்ம் மில்க் பதிலாக ரூம் டெம்பரேச்சர் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சில்டா வேணுமோ அவ்வளோ ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப் மேல மறுபடியும் நம்ம கொஞ்சமா கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு பால் சேர்த்துக்க போறோம். டம்ளர் முக்காக்கு மேல வர வரைக்கும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நம்ம சக்கரை சேர்த்து பண்ணோம்னா கொஞ்சம் நீர்த்து போகும், அதனால தான் நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்றோம். பால் சர்க்கரைக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்ணும்போது அதோட ரிச்னஸ் நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாங்க. டிஃப்ரென்ஸ் கட்டாயம் தெரியும். ஃபுல்லாக அப்படியே பால் சேர்த்துறாதீங்க. மேலே ஒரு 2 ஸ்பூன் மைலோ சேர்க்கறதுக்காக கேப் விட்டுருங்க. இப்போ மேலே அப்படியே தாராளமாக 2-3 டேபிள் ஸ்பூன் மைலோவை அப்படியே தூவி விட்டுருங்க. சில்லுன்னு இருக்கிற மைலோ மில்க் ஷேக் அதுக்கு மேலே திப்பி திப்பியாக மாற்ற நம்மளோட மைலோவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா குண்டா இருக்கிற ஸ்ட்ரா போட்டு என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. கட்டாயம் இது மைலோ லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான். சரி, எனக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்காது, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நல்லா சுட சுட ஒரு மைலோ போட்டு சாப்பிடலாமா? கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு மூட் ரொம்ப டல்லா இருக்கு, அந்த மாதிரி நீங்க இருக்கிறப்போ இந்த மாதிரி சுட சுட மைலோ சாப்பிடலாம். பெரிய ரெசிபிலாம் ஒன்றும் இல்லைங்க. டம்ளர்ல அப்படியே கொஞ்சமா மைலோ சேர்த்துட்டு கொஞ்சம் சக்கரை சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சமா மைலோ தூவி சாப்பிட்டு பாருங்க. இதுவும் ஒரு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு தனி மூட் சேஞ்ச், புத்துணர்ச்சி கொடுக்கும். இதுலயுமே நீங்க சர்க்கரைக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி எடிட் பண்ணும்போதே எனக்கு மைலோ கிரேவிங் வந்துருச்சுங்க. உங்க ஊர்ல மைலோ கிடைக்காதுன்னா இந்த ரெசிபியை அப்படியே பூஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க பூஸ்ட்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டேஸ்ட் சேஞ்ச் தெரியுதுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது தவிர நீங்க மைலோ வச்சுட்டு மைலோ கொஞ்சம் பிளெண்டர் ஜார்ல போட்டுட்டு பால் சேர்த்துட்டு ஐஸ் சேர்த்துட்டு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதுவுமே வேற லெவல்ல இருக்கும். கடையில் போய் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு உங்க லவ்ட் ஒன்ஸ்க்கு உங்க கையால உங்க வீட்டில் நீங்க பண்ணி கொடுத்து பாருங்க. அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.